ஹாய், மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். ஒரு பேனில் கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்காமல் கூட செய்யலாம், ஆனால் வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து தனி மிளகாய்த்தூளும் குழம்பு மிளகாய்த்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு தேங்காயெல்லாம் வதக்கி வச்சோம்ல அது கூட இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேனில் வந்து அரைச்சது எல்லாமே ஒன்றா கலந்துட்டு புளி தண்ணி வந்து முன்னாடியே ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா உப்பு கலந்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 சும்மா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சமாக சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீனெல்லாம் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். மீன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிரும். மீன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நார்மலாக வந்து குழம்பு மிளகாய் பொடியும் உப்பு மட்டும் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு தான் மேரினேட் பண்ணுவேன். மீன் வறுவல் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயில் கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சமாக பூண்டு நறுக்கி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு.